வணக்கம் மணிநகரணி நண்பர்களே. நான் உங்கள் மகராஜ் சூர்யா. எம்எஸ் தோனி எப்படா திரும்பி சென்னைக்கு விளையாட வருவார், எப்போ அவரோட ஹெலிகாப்டர் ஷாட்டை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தோனி 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 தான். எங்காவது ஒரு சூப் கடைக்கு போனாலும் தோனி தான், எங்காவது வடக்கடைக்கு போனாலும் தோனி தான். அந்த கிரிக்கெட் ரசிகர்கள் தோனி எப்போ ரிட்டர்ன் வருவாருங்கிறத ரொம்ப ஒரு ஆவேசத்தோடு காத்திருக்காங்க. தோனி நான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர்கள் 2வது செஞ்சுரி போட்டிருக்காரு. ரொம்ப அதிக ரனில் மும்பையோட வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கோம். இந்த டைமில் தோனி கரெக்டாக என்ட்ரி கொடுத்தா ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்பட்டே இருக்காங்க. தோனி தோனி தோனிங்கிற பேர் காதில் போய் இப்போ என்னென்னா எனக்கு தோனி 183 ரன் அடித்த ஞாபகங்கள் வந்துருச்சு. இப்போது அவர் ஸ்ரீலங்காவோட 2005 டிராவிட் கேப்டனாக இருந்த டைமில் He goes for the big one. He's a powerful striker of the ball. That's 6 for Dhoni. ஒரு பெரிய சேஸ் 298 சம்திங் ஃபார் 50 ஓவரில் சங்கர்காரா அவர் 130க்கு மேலே வச்சுருப்பார் சங்கர்காரா. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 298 சம்திங் சேஸ் பண்ணோம். இந்தியா அசால்ட்டாக 303 ரன்ஸ் எடுத்து அன்றைக்கி அந்த மேட்ச்சை ஜெயிக்கும் தோனிங்கிற ஒரு ஆள்னால. மறக்க முடியுமா அந்த மேட்ச்சில் தோனி அடித்த 183 ருத்ர தாண்டவத்தை 2005 தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த மேட்ச் அக்டோபர் 31 நவம்பர் 1 2005 தீபாவளி. டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா Sorry, I didn't know. Why are you sorry? You don't know because என்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் என்ன எதுவும் பண்ணலையே. In 4 matches I have 0, 12, 7 not out and a 3. இப்போவே பின்னாடி சீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அடுத்த மேட்சுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களான்னு கூட தெரியல. இட்ஸ் ஓகே. தோனி இன்னும் ஒரு சாதனையும் பண்ணலையேங்கிற ஏக்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த 183 ரன்ஸ். நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. பாதியில் பார்த்த மேட்ச்சை தோனி பொழந்துட்டு இருந்தார். அப்போ நான் டியூஷன் வேறு இருந்துச்சு. நான் டியூஷனுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டில் அடம் பிடிச்சி திட்டு வாங்கி அடி வாங்கி பாதி மேட்ச் பார்த்துட்டு அழுதுகிட்டே டியூஷன் போனனால அந்த மேட்ச்சை ஃபுல்லாக பார்க்க முடியாமல். அந்த மேட்ச்சில் தோனியோட சிக்ஸர் வான வேடிக்கை ஒரு புறம்னா ரவி சாஸ்திரியோட காம்பேரிங் ஒரு புறம். அதுக்கப்புறமா நம்ம அம்பையர் பில்லி பவுலனோட அந்த ஒரு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான சைகைகள் ஒரு புறம். இப்போ இருக்கிற தீபாவளி செலிப்ரேஷனை விட 2005 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தீபாவளியோட செலிப்ரேஷன் ஃபுல்லாக நடக்கும். தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாயங்காலம்லாம் எல்லா ஏரியாலையும் பட்டாசு வெடிப்பாங்க. சடச்சடன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த மேட்ச் நான் பார்க்க முடியாமல் திட்டு வாங்கி அடி வாங்கி டியூஷன் போயிட்டு என்னை மாதிரியே மேட்ச் பார்க்க முடியாமல் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அடி வாங்கி வந்திருந்தாங்க டியூஷனுக்கு. ஆறுதலாக இருந்துச்சவங்க பார்க்கும்போது. நாங்களாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பட்டாசு வெடித்தோம் அந்த மேட்ச்சுக்காக. அடுத்த நாள் காலையில் தீபாவளிக்கு வெடிக்கலான்ட்டு வச்சுருந்த பட்டாசையெல்லாம் அன்னைக்கே சாயங்காலமே நாங்கள் வெடித்தோம். அந்தளவுக்கு அந்த மேட்சோடைய தாக்கம் எங்களுக்கு மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்ச மேட்ச் அது. தோனி அவர்களோட வித்தியாசமான ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறமா வித்தியாசமாக அறிமுகமாகி அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு, அப்புறமா கேப்டன் ஆகி வித்தியாசமான முடிவெடுத்து ஒரு புதுசாக வித்தியாசமாக ஒரு டீமை உருவாக்கி உலகத்தில் ரிக்கி பாண்டிங்கிற ஒரு உலகமே பார்த்து பயந்த ஒரு ஆளுக்கு அப்புறம் தோனிங்கிற ஒருத்தரை பார்த்து தான் உலகமே பயந்துச்சு கேப்டன்ஷிப்பில். ஏன்னா தோனி கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபார்மட் ஆஃப் பிளேயர்ஸ் இல்லாமல் வித்தியாசமான ஆட்கள் உள்ளே வராங்க. இவரை நம்பி உள்ள டீமில் போடலாமான்னு நினைஞ்ச ஆஷிஷ் நெஹ்ராலாம் 2011 வேர்ல்டு கப்பில் மெயின் பவுலராக உள்ளே வராது. என்ன முடிவுகள் எடுப்பார் குழம்பி இருக்கும் அந்த டைமில். 2007 ஃபைனல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜோகிந்தர் சர்மாவுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த ஹர்பஜன் சிங்குக்கெலாம் விட்டுட்டு புதுசாக அந்த ஜோகிந்தர் சர்மாவுக்கு ஓவர் கொடுத்து அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்போம். ஸ்ரீசாந்த் இருந்திருப்பார் அந்த மேட்ச்சில், ஆர்பி சிங் இருந்தாங்க. அவங்களாம் இல்லாமல் எல்லாருமே குழம்புவாங்க இந்த அவருடைய மெத்தடாலஜி பார்த்து. ஆனால் அந்த மெத்தடாலஜி கரெக்டாக ப்ரூவ் ஆகும். 50வது வேர்ல்டு கப் பங்களாதேஷோட தோற்று வெளியே போய் 2007 அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் 2007 T20 வேர்ல்டு கப் அறிமுகமாகுது. கம்பீர், ஹர்பஜன், ஜாகிர் கானு
யுவராஜ், ஷேவாக் இவங்கெல்லாம் இருந்தும் தோனியை வந்து கேப்டன் ஆக்குறாங்கிறீங்கள போது உலகமே குழம்புச்சு. ஏன் குழம்புனதை தாண்டி அவ்வளோதான். 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் எப்படி அடி வாங்குச்சோ 2020 வேர்ல்டு கப்பில் அதை விட கேவலமாக தோற்று வெளியே வர போகுதுங்கிற தெளிவான நம்பிக்கையே உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ தோனி மேலே. தோனி ஈஸியாக தோற்று வெளியே வருவாருன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா தோனியோட இன்டெலிஜென்ட் லெவல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஃபைனலில் ஜோகிந்தர் சர்மாவுக்கு ஒரு ஓவர் கொடுத்துருப்பார். அதே மாதிரி அதே பாகிஸ்தானோட லீக் மேட்ச்சில் ட்ரா ஆகும் மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் விக்கெட் கீப்பர் கமரான் அக்மல் சூப்பர் ஓவர் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கமரான் அக்மல் ஸ்டெம்புக்கு பின்னாடி உட்காந்துருப்பார். நம்ம தோனி என்ன பண்ணுவார்னா எந்த பவுலர் போட்டாலும் ஸ்டெம்புக்கிட்டே உட்காந்துருப்பார். சப்கான்சியஸாக பவுலிங் போடுற பவுலர்ஸுக்கு வந்து கரெக்டாக தோனியை ஃபோக்கஸ் பண்ணி பவுலிங் போட்டாங்க. பவுலிங்கே போட தெரியாத ராபின் உத்தப்பாலாம் பவுலிங் போட்டு சூப்பர் ஓவரில் விக்கெட் எடுத்தார். தோனியோட இன்டெலிஜென்ட் லெவல் கப்பு ஜெயிக்க முடியுங்கிற ஸ்கில் வந்து அங்கேயே தோனி வந்து நிரூபிச்சிட்டாரு. எப்படியோ செமிஃபைனல் வரைக்கும் தட்டு மாதிரி வந்தாச்சு. ஏதோ காற்று வாக்கில் வந்தாச்சு. ஆஸ்திரேலியாவோடலாம் தோனியோட பம்பு வேகாது, பிரெட்லி ஒரு சைடெலாம் இருக்கிறாரு, அந்த பவுலிங்கோடலாம் இந்தியாலாம் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக செமிஃபைனல் இந்தியா வெளியே போயிடும் நம்பினாங்க. அங்கேயும் ஜெயிச்சு நான் லக்கில் வரலடா, என்னோடய திறமை மூலமாக தான்டா வந்தேங்கிறத வந்து தோனி உலகம் ஃபுல்லாக நிரூபிச்சிருப்பார். அழகாக நீல முடியோட போய் அந்த வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் T20 ஜெயித்ததுக்கப்புறம் 50வது வேர்ல்டு கப்பில் இந்தியா மோசமாக தோற்று வெளியே போனதுக்கப்புறம் டிராவிடை தூக்கிட்டு டெண்டுல்கரை வந்து கேப்டனாக போடுறாங்க ICC இந்தியன் கிரிக்கெட்டு கவுன்சில். ஆனால் வந்து அந்த கேப்டன் பதவியை மறுக்கிறாரு சச்சின் டெண்டுல்கர். தோனிங்கிற ஒரு ஆள் தான் இனி இந்தியாவை வழிநடத்த போகக்கூடிய ஒரு ஆளுங்கிறத வந்து ஆணித்தனமாக வந்து நம்பி தோனியை செலக்ட் பண்ண வைக்கிறாரு சச்சின். தோனி 183 வந்து ஸ்ரீலங்கா கூட அடித்ததில் உலகத்தில் தலை சிறந்த பவுலர்களான வாஸு, சமிந்தா வாஸ், முத்தையா முரளிதரன், அப்புறமா ஃபெர்னாண்டோ, மஹரூஃப், உப்புல் சந்திரா, தில்ஷான் இப்படி எல்லா வேலையுமே பொழந்தெடுத்தவர். தோனியோட கிரிக்கெட் வாழ்க்கை வந்து அந்த 183 தான் துவங்குச்சு. உலகம் ஃபுல்லாக தோனியை திரும்பி பார்த்துட்டு வந்து அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் தான் தோனி அவர்களோட அந்த 183ங்கிற பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, படிச்சுட்டு வேலைக்கு போகிறது வேறு, ஒரு மாத சம்பளத்துக்கு போகிறது வேறு, சினிமா, கிரிக்கெட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல் ஒவ்வொரு துறையிலையும் வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். 10 வருஷம் 5 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் வாழ்க்கையை நம்ம முழுக்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதே கஷ்டம். அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறது அதை விட ரொம்ப 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 கஷ்டம். சுனில் கவாஸ்கரோட பையன் ரோஹன் கவாஸ்கர் உள்ளே வந்தார். அவர்னால வந்து இந்தியாவில் வந்து நிலைக்க முடியல. வேணுகோபால் ராவ்ங்கிறவர் வந்து அதே தோனி அடித்த 183 மேட்ச்லேயே அவருக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு கூட சப்போர்ட்டுக்கு லைட்டாக நின்றுட்டு இருப்பார். அவருனாலையுமே வந்து இந்தியாவில் நிற்க முடியல. இந்த மாதிரி எவ்வளோ எக்ஸாம்பிள். ஏன் சச்சின் டெண்டுல்கரோட பையனாலேயே இந்தியாவில் வந்து என்டர் ஆக முடியல. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்குது. இந்தியன் கிரிக்கெட்டில் பாலிடிக்ஸ் ஜாஸ்தி இன்னெல்லாம் வந்து நிறையா பேச்சுக்கள் இருக்குது. தோனி மாதிரி 183 ரன் அடித்து தன்னை நிலைநிறுத்தின மாதிரி தன்னுடைய திறமையை எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ உயரத்துக்கு காட்டுறோமோ எந்த பாலிட்டிக்ஸ், எந்த பொறாமை, போட்டி எதுவுமே நம்மளை வந்து தடுக்காது நம்ம வெற்றியை. தோனியோட 183 ரன் அடித்த அந்த ருத்ரதாண்டவ மேட்ச் எனக்கு வந்து அதுதான் சொல்லித்தருது. தோனியை திருப்பி சிஎஸ்கேக்கு வெல்கம் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வருஷம் IPLல தோனி தலைமையிலன்னு சொல்ல முடியாது, தோனியும் இருப்பார். ருத்ராஜ் கைக்வாடோட தலைமையில் கப்பு ஜெயிச்சு கப்பு தோனி கையில் தருவாங்கங்கிறத நம்புவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடும்.